Hi, hello, welcome to PharmaFlick MRV Pharmacist Preparation Day 55ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்மசூட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். சூட்டிக்ஸில் என்னைக்கானது என்ன அப்படின்னா பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸில் ஆர்கனோலெப்டிக் ஏஜென்ட்ஸ் கீழே பார்ப்போம். கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கலரிங் ஏஜென்ட்டோட டெஃபினேஷன் பார்ப்போம். கலரிங் ஏஜென்ட் எதுக்காக கொடுப்போம், அந்த ஒரு ப்ராடக்ட்டை காமனாக நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே சொல்லிடலாம். அப்பியரன்ஸ் அண்ட் அக்செப்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். அதை பாருங்கள், கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் டு இம்பார்ட் ஆர் இன்டென்சிஃபை ஆர் ரீஸ்டோர் கலர் அண்ட் இம்ப்ரூவ் தேர் அப்பியரன்ஸ் அண்ட் அக்செப்டபிலிட்டி. அப்பியரன்ஸ் அண்ட் அக்செப்டபிலிட்டிக்காக கலரிங் ஏஜென்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா, அதோட டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நேச்சுரல், சிந்தட்டிக், லேக்ஸ், இன்ஆர்கானிக் கலர்ஸ் இருக்கு. நேச்சுரல் கலருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அன்னாட்டோ, கர்குமின்னா மஞ்சள், பீட்ரூட்டு, அப்புறம் குளோரோபில். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாட்ராசின், சன்செட் எல்லோ, எஃப்சிஎஃப், கார்மைசின், போன்சியோ, 4R, இதெல்லாம் சிந்தட்டிக் கலர்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்து லேக்ஸ் பார்ப்போம். எரித்ரோசின் லேக், குயினோலின் எல்லோ லேக். அன்ஆர்கானிக் கலர்ஸில் அயான் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில். டேப்லெட்ஸில் பார்த்தோன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு தான் நிறைய இருக்கும். சன்செட் எல்லோவும் டைட்டானியம் டை ஆக்சைடும் நிறைய இருக்கும். சோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ், கர்குமின்றது டர்மரிக்கில் இருக்கக்கூடியது, கர்குமா லாங்கா. அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்மைன் ஃப்ரம் கொச்சினியல் இன்செக்ட். கார்மைன் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கார்மோய்சின்றதுல கொச்சினியல் இன்செக்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. மினரல்ஸில் அயான் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு மினரல்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. சிந்தட்டிக் ஆர்ஜின் பார்த்தோம் அப்படின்னா டாட்ராசின். ஓகே, இதில் அப்ரூவ்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் அப்ரூவல் பண்ணது 0.001% to 0.1% வெயிட் பை வால்யூம். இதுதான் வந்து கலரிங் ஏஜென்ட்டோட காமனான அப்ரூவ்டு கான்சன்ட்ரேஷன், 0.001% to 0.1% வெயிட் பை வால்யூம். ஓகே, அடுத்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்னாலே தெரியும் எதுக்காக, ஃப்ளேவர் எதுக்காக கொடுப்போம், நம்மளோட பேலட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அக்செப்டபிலிட்டி, இது ரெண்டும் மெயினாக பேஷண்ட்டோட பேலட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். என்ன பாருங்கள், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் டு இம்பார்ட் கொடுக்கறதுக்காக என்ஹான்ஸ் ஆர் மாடிஃபை டேஸ்ட்டு ஓடர். ஃப்ளேவர்னாலே ஓடரும் டேஸ்ட்டையும் மாற்றுறதுக்காக அண்ட் இம்ப்ரூவ் பேஷண்ட் அக்செப்டபிலிட்டி. கலர்னா அப்பியரன்ஸ் அண்ட் அக்செப்டபிலிட்டி, இது ஓடரு டேஸ்ட்டு அப்படியே மாடிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லெமன் கிராஸ் ஆயில், லெமன் ஆயில், க்ளவ் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், வனிலா, இதெல்லாம் இருக்குது. நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்குது அப்படின்றது எத்தில், வனிலின், மென்தாலு, ஐசோஅமைல் அசிட்டேட். ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ் பார்த்தா ஆரஞ்சு ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர்ஸ், ராஸ்பெரி ஃப்ளேவர்ஸ், இதெல்லாம் சிந்தட்டிக்காகவே இருக்குது. ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் ஃப்ளேவர், இது 3 இருக்குது ஃப்ரூட் ஃப்ளேவரில். சோர்சஸ் பார்ப்போம். பிளான்ஸில் பெப்பர்மெண்ட் ஆயில், க்ளவ் ஆயில் எடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் லெமன் ஆயில், ஆரஞ்சு ஆயில். அனிமல்ஸில் கேஸ்டோரியம், நேச்சுரல் ஃப்ளேவர் அனிமல்ஸ் எடுக்கக்கூடியது. சிந்தட்டிக் ஆரிஜின் பார்த்தோன்னா எத்தில், வனிலின். இதோட அப்ரூவ்டு கான்சன்ட்ரேஷன் பார்ப்போம். volatile ஃப்ளேவர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா volatile இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் 0.05% to 0.5% வால்யூம் பை வால்யூம். வாட்டர் சாலிபிள் ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுன்னா 0.1 to 1%, 0.05 to 5.5 வந்து volatile இருந்துச்சுன்னா. வாட்டர் சாலிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 0.1 to 1% வெயிட் பை வால்யூம். அதுக்கடுத்து ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் பார்ப்போம். ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸாக எதுக்காக கொடுப்போம், அதான் பேலட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் கொடுப்போம். அப்புறம் டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, டேஸ்ட் அண்ட் ஓடர் அப்படின்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸு. பேலட்டபிலிட்டி அண்ட் டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸு. ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் டு இம்பார்ட் ஸ்வீட் டேஸ்ட் அண்ட் மாஸ்க் அன்பிளசன்ட் டேஸ்ட், தேர்பை இம்ப்ரூவிங் பேலட்டபிலிட்டி. டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸ் இருக்குது, சுக்ரோஸ், ஹனி, மொலாசஸ், இதெல்லாம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ். சுகர் அல்கலா, மொலாசஸ் தெரியும், சுகர் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடியது அது. கரும்புலேருந்து கிடைக்கக்கூடியது சுகர் மொலாசஸ். சுகர் ஆல்கஹால்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்பிட்டால், மேனிட்டால், ஜைலிட்டால்லாம் சுகர் ஆல்கஹால்ஸ் கீழே வரக்கூடியது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும். சாக்கரின், சோடியம் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து அஸ்பார்டம், சுக்ரலோஸ், அசிஸ், சல்ஃபாம், கே இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சாக்கரின், சோடியம், அஸ்பார்டம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கிளைக்கோசைட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவியல் கிளைக்கோசைட்ஸ்லேருந்து இந்த கிளைக்கோசைட் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேவர் என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வீட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸ், பிரக்டோஸ், லாக்டோஸ், மால்டோஸும் யூஸ் பண்ணுறோம். பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது ஸ்டீவியா பார்த்துட்டோம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஹனி, மைக்ரோபியல் சிந்தட்டிக், ஆஸ்பர்டம், சாக்கரின். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் 3 விஷயம். கலர் வந்து அப்பியரன்ஸு, அக்செப்டபிலிட்டி. இது
இது எதுக்காக ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஓடர், அப்புறம் டேஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. இது வந்து பேலட்டபிலிட்டி, டேஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்காக ஸ்வீட்டிங் ஏஜென்ட்ஸை கொடுப்போம். அதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் அட்வான்டேஜ்னு பார்த்தா இம்ப்ரூவ்ஸ் அப்பியரன்ஸ், டேஸ்ட், ஓடர், ஓவரால் அக்சபிலிட்டி ஆஃப் த மெடிசின்ஸ், மாஸ்க் அன்பிளசன்ட் ஆர் அப்ஜெக்ஷனபிள் டேஸ்ட் ஆர் ஓடர், என்ஹான்ஸ் பேஷண்ட் காம்ப்ளியன்ஸ் அண்ட் பேலட்டபிலிட்டி, அலோ ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி, ஹெல்ப்ஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சர்டைன் ப்ரிப்பரேஷன்ஸ் பை ப்ரொடெக்டிங் ஃப்ரம் லைட் இன் கேஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கனால ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா சம் ஏஜென்ட்ஸ் மே காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆர் சென்சிட்டிவிட்டி, எக்ஸஸ் யூஸ் மே காஸ் டாக்ஸிட்டி காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஃபார்மசூட்டிக்ஸ் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து காக்னசியில் பார்ப்போம். காக்னசியில் என்னைக்கானது பேசிக் பிரின்சிபல்ஸை பார்ப்போம். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் பார்ப்போம். ஆயுர்வேதா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ட்ரைடோசா தியரி. ட்ரைடோசாஸ் அப்படின்னா வாத்தா, பித்தா, கப்பா. வாத்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸை சொல்லலாம், ஏரு இதை தான் சொல்லுவோம். அதாவது நம்ம பாடி இதை லிங்க் பண்ணுவாங்க, ஸ்பேஸோட நம்ம பாடி லிங்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்பேஸ் ஏரோட லிங்க் பண்ணால் நமக்கு என்ன பிரெத்தை சொல்லலாம். இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து வாத்தா. அடுத்து பித்தா அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது தான் வந்து பித்தா. அப்போ பாடியில் நம்ம டைஜஷன் எதுக்கெல்லாம் டெம்பரேச்சர் யூஸ் ஆகும், பித்தா எல்லாத்துக்குமே செல்ஸ் வந்து இதாகணும் அப்படின்னா, ஆக்டிவ் ஆகணும், இருக்கணும் அப்படின்னாலே டெம்பரேச்சர் கண்டிப்பாக தேவை. அப்போ டைஜஷன் இதெல்லாம் மெயினான மூமெண்ட்ஸ் எதுக்கலாம், அதுக்குள்ள பித்தா, அதான் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. கப்பாங்கிறது எர்த்தை சொல்லுவோம். அப்புறம் வாட்டர், நம்ம பாடியில் இருக்கிற எர்த்து அண்ட் வாட்டரை சொல்லுவோம், அதுதான் வந்து கப்பா. அதான் ட்ரைடோசா தியரி. ஆயுர்வேதா வந்து ஒர்க்கிங் ஆன் ட்ரைடோசா தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இஸ் எ பேலன்ஸ் பிட்வீன் ட்ரைடோசாஸ், அதாவது இந்த மூணுக்கும் ட்ரைடோசாஸ், தட்டுஸ், அப்புறம் மலாஸ், அக்னி, இது நாளையும் பேலன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுது இந்த ஆயுர்வேதா ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. 5 எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமகா பூதாஸ். பிருத்திவினா எர்த்து, ஜலானா வாட்ரு, அக்னினா இது டெம்பரேச்சர், அது என்ன ஃபயரு, வாயுனா ஹேரு, ஆகாசம் வானம். அடுத்து சப்ட தட்டுஸ் அப்படின்னா சப்டானா 7 சொல்லலாம், தட்டுஸ்னா டிஷ்யூ, அதான் 7 டிஷ்யூன்னு சொல்றாங்க. ரசானா நம்மளோட லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ், பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து ரசா. ரக்தானா பிளட் டிஷ்யூ தான் ரக்தா. மம்சானா மசில்ஸு, மேடானா ஃபேட்டி ஆசிட்ஸு, ஃபேட்ஸ். அப்புறம் அஸ்தி அப்படின்னா அஸ்தின்னு பேர்லேயே இருக்குது, அஸ்தியை கரைக்கணும்னு சொல்கிறோம்ல. அப்போ எலும்பு கொண்டு போய் கரைப்பாங்களே ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம், அதான் அஸ்தினா போனு. அதான் மஜ்ஜா அப்படின்னாலே எலும்பு மஜ்ஜை தெரியும்ல, எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை தான் எலும்பு மஜ்ஜை சொல்கிறாங்க. சுக்ரானாலே அது வந்து இது எப்படி சொல்கிறது, செக்ஸுவல் டிசைர் அப்படின்றது தான் சுக்கரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மலாஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். மலாஸ் கீழே புருஷானா ஃபீசஸ், முத்ரா அப்படின்னா யூரின், ஸ்வேதா அப்படின்னாலே அது வருது ஸ்வெட்டுன்னு வருது. அடுத்து எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ரீஸ்டோர் த பேலன்ஸ் ஆஃப் தோஷாஸ். ட்ரைடோசாஸ் பார்த்தோம், இந்த டோசாஸோட பேலன்ஸை திரும்ப என்ன பண்ணும், ரீஸ்டோர் பண்ணும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்களோட இந்த ட்ரைடோஷா, தட்டுஸ், மலாஸ், அக்னி இது நாளையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டே அவங்களோடது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் மெடிசின் பார்த்தோம் அப்படின்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச் இன்க்ளூடிங் டயட்டு, லைஃப் ஸ்டைல், ஹெர்ப்ஸ், பஞ்சகர்மா, யோகா இதெல்லாம் தான் அவங்களோடது ஆயுர்வேதாவோட. சித்தா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஹியூமஸ் தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. வாதம், பித்தம், கப்பம். அதே மாதிரி தான் வாத்தானா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸு, நம்மளோட பிரெத்து, ஏர் இது சொல்லுவோமா, சுவாசம், ரெஸ்பிரேஷன் எல்லாமே அதை வந்துடும். பித்தா அப்படின்னா டெம்பரேச்சர், பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே அந்த வேர்ல்டோட இருக்கிற டெம்பரேச்சரை லிங்க் பண்ணுவாங்க. கப்பம் அப்படின்னா பூமியில் இருக்கிற வாட்டரு, எர்த்து, நம்ம பாடியோட கட்டமைப்பு இதெல்லாம் வந்து கப்பத்துக்கு கீழே வந்துடும். 5 எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 பூதம் நம்ம பாடியில் நிலம், நீர், தீ, காற்று, வேலி இதெல்லாம் இருக்கு. 7 தட்டுஸ் பார்த்தோம்ல அதே தான். 7 டிஷ்யூ. சாரம்னா லிப்பாட்டிக்குது. சென்னினா ரத்தம், ஊன்னா மசில்ஸு, கொழுப்புனா ஃபேட்டு, எண்புனா எலும்பு, மூளைனா மூளை, சுக்கீலம் ஆர் சுரோனித்தம் அப்படின்னா செக்ஷுவல் வெல்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம், சுக்கீலம். 3 மலாஸ் கீழே மலம், நீர், வியர்வை. நீர்னா யூரின், வியர்வைனா சொட்டு. அடுத்து 8 குணம் பார்த்தோம் அப்படின்னா குருனா வந்து ஆட் டு டைஜஸ்ட்னு சொல்லுவோம். 8 குணம் குவாலிட்டிஸ். லாகு அப்படின்னா லைட் வெயிட், அதாவது
ஃபுட்ஸ் டு டைஜஸ்ட், குருனா ஹாட் ஃபுட் டு டைஜஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஸ்னிதம் அப்படின்னா ஆயிலியா இருக்கிறது தான் ஸ்னிதம் சொல்லுவோம். ரூக்ஷம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க, ட்ரையா இருக்கிறது ரூக்ஷம்னு சொல்லுவோம். அடுத்து சீத்தம்னா என்னது அப்படின்னா கோல்டு. சீத்தம்னா கோல்டு டெம்பரேச்சர் தான் சீத்தம் சொல்லுவோம். உஷ்ணம்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்படின்றத உஷ்ணம் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. மந்தம்னா ஸ்லோவா இதாக இருக்கிறது தான் மந்தம். தீக்ஷ்ணம் அப்படின்னா வந்து பிரிக்கிங், ஏதாவது குத்துறது அந்த மாதிரி வரதான் தீக்ஷ்ணம். 8 குணம்ஸ், 3 மலா, 7 தட் இஸ். அப்புறம் எய்ம் ஆன் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ரீஸ்டோர் த பேலன்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் அண்ட் மெயின்டைன் ஹெல்த். இவங்களோட எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாருங்க, எல்லாமே ரீஸ்டோர் தான். அது ரீஸ்டோர் ஆஃப் என்னது, தோஷா அண்ட் மெயின்டைன் ஹெல்த். தோஷாஸை ரீஸ்டோர் பண்ணணும். இவங்க ரீஸ்டோர் த பேலன்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் அண்ட் மெயின்டைன் ஹெல்த். சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஹெர்ப்ஸ், மினரல்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ் அலாங் வித் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். இவங்களும் அதே மாதிரி அவங்க யோகா பண்ணுவாங்க. சித்தாலா யோகா இருக்காங்க. அடுத்து யுனானி பார்த்தோம் அப்படின்னா 4 ஹியூமர்ஸ் தியரி இருக்கு. யுனானி அப்படிதான், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டேம்னா பிளட்டு, பால்கம் அப்படின்னா பிளகம், சாஃப்ரானா எல்லோ பைல தான் சாஃப்ரான் சொல்லலாம், சவுதானா பிளாக் பைல். ஓகே, சாஃப்ரானா எல்லோ பைல், சவுதானா பிளாக் பைல். 4 குவாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே யுனானியை பொறுத்தவரையும் 4 நம்பர் வச்சுக்கோங்க. ஹாட்டு, கோல்டு, மாய்ஸ்ட், ட்ரை. 6 எசென்சியல் பார்த்தோம் அப்படின்னா ஹேர், ஃபுட்டு இதெல்லாம் முக்கியமானது. ட்ரிங்க், ஸ்லீப், எக்ஸசைஸ், ரிப்போஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்டானது. 4 டெம்பரமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சன்குயின், ஹாட் அண்ட் மாய்ஸ்ட் தான் சன்குயின் சொல்கிறோம். அப்புறம் பிளக்மேட்டிக் அப்படின்னா கோல்ட் அண்ட் மாய்ஸ்ட்டு. அப்புறம் கொலரிக் அப்படின்னா ஹாட் அண்ட் ட்ரை. மெலன்சோலிக் அப்படின்னா கோல்ட் அண்ட் ட்ரை. ஹாட் அண்ட் ட்ரைனா கொலரிக், மெலன்சோலிக் அப்படின்னா கோல்ட் அண்ட் ட்ரை. எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா டு ரீஸ்டோர் த பேலன்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ், மெயின்டைன் ஹெல்த். சிஸ்டம் ஆஃப் மெடிசன் யூசஸ் ட்ரக்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆரிஜின் ஹெர்ப்ஸ். இவங்களும் அதே மாதிரி தான். அடுத்து ஹோமியோபதி தான் லா ஆஃப் சிமிலர்ஸ்னா ஹோமியோபதியை சொல்லுவோம். லா ஆஃப் சிமிலர்ஸ் லைக் கியூர்ஸ் லைக். எ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ப்ரொடியூஸ் symptoms in a healthy person can cure similar symptoms in a sick person. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, a substance which can produce symptoms in a healthy person can cure similar symptoms in a sick person. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்த்தி பர்சனில் சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து க்யூர் பண்ணும், சிக் பர்சனையும் அதே தான் க்யூர் பண்ணும். அதான் லா ஆஃப் சிமிலர்ஸ் லைக் கியூர்ஸ் லைக் அப்படின்னு. லா ஆஃப் மினிமம் டோஸ் கிவன் கிவ்ஸ் மேக்ஸிமம் எஃபெக்ட். லா ஆஃப் சிங்கிள் மெடிசின், 1 மெடிசின் அட் ஏ டைம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. லா ஆஃப் ப்ரோவிங் ஆன் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ். லா ஆஃப் பொட்டன்சியேஷன், ட்ரக் டைனமைசேஷன் பை பொட்டன்சியேஷன். எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ஸ்டிமுலேட் த வைட்டல் ஃபோர்ஸ் டு ரிஸ்டோர் ஹெல்த். சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஹைலி டைலூட்டட் பொட்டன்சியேட்டட் மெடிசின் ப்ரிப்பேர்ட் பை சக்சஷன். ஆயுர்வேதனா சயின்ஸ் ஆஃப் லைஃப், சித்தானா சயின்ஸ் ஆஃப் சித்தர்ஸ்னு சொல்கிறோம். யுனானினா கிரெக்கோ அரபிக் சிஸ்டம். யுனானி வந்து கிரெக்கோ அரபிக் சிஸ்டம். 4 ஹியூமர்ஸ்னு வரலாம். ஹோமியோபதினா லா ஆஃப் சிமிலர்ஸ், கியூர் சிமிலர்ஸ் லைக் கியூர்ஸ் லைக்னு பார்த்தோம்ல அதான். ஓகே, இதில் வேற என்ன அவங்க டயக்னோசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் ட்ரைடோசா, அந்த ட்ரைடோசா பார்த்தோம்ல, வாத்தா பித்தா தட்டா, வாத்தா பித்தா கப்பா. ஹெல்த் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ், டிசீஸ் இஸ் இம்பேலன்ஸ். ஹெல்த்னா பேலன்ஸாக இருந்துச்சுன்னா ஹெல்த்னு சொல்கிறோம், இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை தான் டிசீஸ்னு சொல்கிறோம். டயக்னோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் 8 அஸ்தஸ்தானா பரீட்சா, அதான் 8-fold எக்ஸாமினேஷன். பல்ஸை பார்ப்பாங்க, டங்கு பார்ப்பாங்க, ஸ்டூல் பார்ப்பாங்க, யூரின் பார்ப்பாங்க, வாய்ஸு, ஸ்கின்னு, ஐஸு, டச்சு, ஜென்ரல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு. ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, சோதனா பியூரிஃபை பண்ணுறாங்க, சாமனா ரிலீவ் பண்ணுறாங்க. யூஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், மினரல் ப்ரிப்பரேஷன், டயட், யோகா, மெசாஜ், பஞ்சகர்மா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆயுர்வேதில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெட்டீரியா மெடிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, மெட்டீரியா மெடிக்கான்றது நமக்கு எப்படி பார்மகோபியா அப்படின்ற மாதிரி பார்மகோபியம் மாதிரி அவங்களுக்கு மெட்டீரியா மெடிக்கம். ட்ரக்ஸ் ஆஃப் பிளான்ட்டு, அனிமல், மினரல், ஹெர்ப்ஸோ அதெல்லாம் சொல்லுது. கிளாசிஃபைட் ஆஸ் திராவியா சப்ஸ்டன்சஸ் வித் ரசா, குணா, விர்யா, விபாக்கா. ரசா, குணா, விர்யா, விபாக்கான்னு இருக்கு. சித்தால பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் சித்தர்ஸ் அதான் சொல்றது. பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் 3 ஹியூமர்ஸ். இவங்க அப்படி தான் வாலி, அலல், ஐயம் அதே தான். இந்த சொல்லுவாங்க ட்ரைடோஷா மாதிரி தான் இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹெல்த் இஸ் பேலன்ஸ், டிசீஸ் இம்பேலன்ஸ் தான் சொல்கிறாங்க சித்தர்ஸோடது சித்தா. அடுத்து பேஸ்ட் ஆன் 8 மெத்தட்ஸ் அதே மாதிரி தான். எண்கணம், நாடி, பல்ஸு அதான் நீர், யூரின், மலம், ஸ்டூலு, டங்கு, மொழி, வாய்ஸு, விழி, ஐஸு, ஸ்பரிசம், டச்சு, தொற்றம். என்ன அங்கே இல்லை அப்படின்றது மட்டும் ஸ்கின்னு பார்ப்பாங்க, இங்கே ஸ்கின்னு பார்க்கல அவ்வளோதான், தோற்றத்தை வச்சு பார்க்குறாங்க. ஜென்ரல் அப்பியரன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸ்பரிசம் டச் இருக்குது.
அதெல்லாம் பார்ப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தாது சுத்தி பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பத்தியம் இருக்க சொல்கிறாங்க, டயட் கண்ட்ரோல். அப்புறம் மருதம்னா மெடிசன், யோகா அண்ட் ரெஜிமெண்ட், யூஸ் ஃபார் ஹெர்ப்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ். மெட்டீரியா மெடிக்கலில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட் மினரல்ஸ், எர்போ மினரல் ட்ரக்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் யூனிக் டோசேஜ் ஃபார்ம்ஸ் லைக் சூரணம், பற்பம், சூரணம், பற்பம், செந்தூரம்லாம் சித்தால தான் வருது. அடுத்து யுனானி, கிரெக்கோ அரபிக் சிஸ்டம் தான் யுனானி. பேஸ்ட் ஆன் பேலன்ஸ் ஆஃப் 4 ஹியூமர்ஸ், டேம், பிளட், பல்கம், பிளக்கம், சாஃப்ரா, எல்லோ பைலு, சவுதானா, பிளாக் பைலு, ஹெல்த் இஸ் பேலன்ஸ், டிசீஸ் இன் பேலன்ஸ் தான் சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் மிசாஜ், டெம்பரமெண்ட், பல்ஸு, யூரின், ஸ்டூலு, டங்கு, ஐ, ஸ்கின்னு, ஜென்ரல் கண்டிஷன். அப்புறம் இலாஜ்பித் டாட்பீர் ரெஜிமெண்டல் தெரப்பின்னு பார்த்தோம். இலாஜ்பிட் தாவா ட்ரக் தெரப்பி. இலாஜ்பிட் தாட்பீர்னா ரெஜிமெண்டல் தெரப்பி, இலாஜ்பிட் தவானா ட்ரக் தெரப்பி. ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல் பார்ப்போம். ரெஜிமெண்டல் தெரப்பின்னு பார்த்தா டயட்டு, எக்ஸசைஸு, கப்பிங், மசாஜ், பர்கேஷன். ட்ரக் தெரப்பின்னு பார்த்தா யூஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், மினரல், அனிமல் ட்ரக்ஸு. மெட்டீரியல் மெடிக்கலை அதே தான் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன காம்பனன்ஸ் பாருங்க, மஜூன், ஆர்கு, ஜவாரிஸ் இதெல்லாம் தான் கிரீக்கோ அரபிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணக்கூடியது. ஹோமியோபதி லாவா சிமிலர்ஸ், cures like based on the principles of similia similibus curanter. அதான் cures like the body as self healing power இருக்கு அப்படின்றது நம்புறது வந்து ஹோமியோபதி தான். based on totality of symptoms, mental, physical, emotional பார்ப்பாங்க. no laboratory or instrumental examination required. use of highly diluted remedies, potentiation, minimum dose, single remedy சொன்னாங்களா, மினிமம் டோஸ் கொடுப்பாங்க, 1 dose at a time அதெல்லாம் இருக்கும். ரெப்பிடேஷன் ஒன்லி வென் நெசசரி, திரும்ப தேவைப்பட்ட மட்டும் தான் திரும்ப கொடுப்பாங்க. ட்ரக்ஸ் ஆஃப் மெயின்லி பிளான்ட், மினரல், அனிமல் ஆரிஜின், ப்ரிப்பேர்ட் ஆஸ் மதர் டிஞ்சர் தான் மெயினாக. அண்ட் பொட்டன்சிஸ் மதர் டிஞ்சர் தான் அவங்களோட மதர் மெடிசன், டிஞ்சர் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க ஹோமியோபதியில். ஓகே, பார்மகாக்னிக்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி. அடுத்த சப்ஜெக்ட் பார்மகாலஜி. பார்மகாலஜியில் ஆன்டி டிபி ட்ரக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா ஐசோனியாசைட், ரிஃபாம்பிசின், பைரசினமிலை, எத்தாம்பியூட்டால். இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்ப்போம். இன்ஹிபிட்ஸ் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ், செல் வால்ல சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவ் டிபி, லேட்டன் டிபி ரெண்டுலையுமே யூஸ் பண்ணுறோம். சைட் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா மெயினானது ஐசோனியாசைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிபெரல் நியூரோபதி காசு பண்ணோம். அதுக்காக தான் பைரிடாக்சின் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெரிபெரல் நியூரோபதி என்ன ஆகிடும் அப்படின்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிபி ட்ரக்கோட சேர்த்து பைரிடாக்சின் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து ரிஃபாம்பிசின் பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்போ ஐசோனியாசைட் அப்படின்னா மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது. ரிஃபாம்பிசின் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸை இன்ஹிபிட் பண்ணுது. டிபி லெப்ரஸியில் கொடுக்குறோம் ரிஃபாம்பிசின். மெனிஞ்சோகாக்கல் ப்ரொபைலாக்சிஸும் கொடுக்குறோம். மெயினாக டிபி, லெப்ரஸி, மெனிஞ்சோகாக்கல் ப்ரொபைலாக்சிஸ் கொடுக்குறோம். இதோட மெயினான சைட் எஃபெக்ட் இம்பார்ட்டண்டானது ஆரஞ்சு பாடி ஃப்ளூயிட்ஸ். ஆரஞ்சு கலரில் யூரின் வந்து டிஸ்கலரேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து ஆரஞ்சு பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ், CYP450 இண்டியூசர் யாருன்னு கேட்டால் ரிஃபாம்பிசின். அப்புறம் யூரின் டிஸ்கலரேஷன் காசு பண்ணும். என்ன கலரு? ஆரஞ்சு கலரில் வரும் யூரின். பைரசினமைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ ரிஃபாம்பிசின் என்ன பண்ணுது? டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிட் பண்ணுது. ஐசோனியாசைட் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது. பெரிபெரல் நியூரோபதியை காசு பண்ணி விடும். பைரசினமைட்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் இன் அசிடிக் மேக்ரோபேஜஸ், டிஸ்டர்ப்ஸ் மெம்பரேன் எனர்ஜெட்டிக்ஸ். ஆக்டிவ் இன் அசிடிக் மேக்ரோபேஜஸ், அசிடிக்ஸ் இதில் மட்டும் ஆக்டிவாக இருக்கும். டிஸ்டர்ப் மெம்பரேன் எனர்ஜெட்டிக்ஸ், மெம்பரேன்ஸை வந்து பிரேக் பண்ணி இது ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்டென்சிவ் பேஸ் ஆஃப் டிபி. அப்போ டிபியில் வந்து 2 பேஸ் இன்டென்சிவ் பேஸ், கண்டினியூஸ் பேஸ்ன்னு இருக்குமா. அந்த ஃபஸ்ட்டு 2 months பைரசினமைட் கொடுக்குறோம். அந்த இன்டென்சிவ் பேஸில் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவ் இன் அசிடிக் மேக்ரோபேஜஸ், டிஸ்டர்ப்ஸ் மெம்பரேன் எனர்ஜெட்டிக்ஸ். ஹைப்பர் யூரிசிமியா சைடு எஃபெக்ட்ஸ் பாருங்க, ஆர்த்ரால்ஜியா, அப்புறம் ஹெப்படோடாக்சிட்டி. எத்தம்பியூட்டான் பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட் அரபினோசெல் டிரான்ஸ்ஃபரேஸ், இன்ஹிபிட் செல்வால் ஃபார்மேஷனை அரபினோசெல் டிரான்ஸ்ஃபரேஸை தடுத்து செல்வால் ஃபார்மேஷனை தடுக்குது. இப்போ கிளினிக்கல் யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது எத்தம்பியூட்டால் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ரெசிஸ்டன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எத்தம்பியூட்டால் கொடுக்குறோம். பைரசினமைட் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டென்சிவ் பேஸில் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் யூரிசிமியா, ஆர்த்ரால்ஜியா காஸ் பண்ணுது. இது ஆப்டிக் நியூரிட்டிஸ் யார் காஸ் பண்ணுறா அப்படின்றது எத்தம்பியூட்டால். அப்புறம் ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸை காஸ் பண்ணோம். ஆரஞ்சு யூரின் டிஎஸ் வந்து யார்? ரிஃபாம்பிசின். எத்தம்பியூட்டால்னா ஆப்டிக் நியூரிட்டிஸ். பைரசினமைட் பார்த்தோம் அப்படின்னா டவுட்டை காஸ் பண்ணிவிடும். அமினோ கிளைகோசைட்ஸ்னாலே தெரியும், ஓட்டோடாக்சிக், நெப்ரோடாக்சிட்டி காஸ் பண்ணும். அமிகாசின், கானாமைசின்லாம். அப்புறம்
பெடாக்குலின் ஏடிபி சிந்தேஸ் இன்ஹிபிட்டராம், அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து செகண்ட் லைன் ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரோக்வினோலன்ஸ் கொடுக்குறோம், லிவோஃப்ளாக்சின், மாக்சிப்ளாக்சின், இனிமேல் டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிட் பண்ணுது. யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி கொடுக்குறோம். டெண்டினைட்டிஸ், QT ப்ரொலாங்கேஷன் பார்த்தோம். ஃப்ளூரோக்வினோலன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். QT ப்ரொலாங்கேஷன் ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ். அமிகாசின், கானாமைசின், கேப்ரியமைசின் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமிகாசின், கானாமைசின் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட்ஸ் 30S ரைபோசோமல் அந்த ப்ரோட்டீன் 30S ரைபோசோமல் சப்யூனிட்டோட பைண்ட் ஆகி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது. அதான் MTR டிபிக்கு யூஸ் பண்ணுறோம். நெப்ரோடாக்சிட்டி, ஓட்டோடாக்சிட்டி காஸ் பண்ணுது. அமினோ கிளைகோசைட்ஸ் ஓட்டோடாக்சிட்டி, நெப்ரோடாக்சிட்டியை காஸ் பண்ணுது. அமிகாசின், கானாமைசின், கேப்ரியோமைசின். அடுத்து எத்தினியோமைட்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட் மைக்கோலிக் ஆசிட். அதே மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் ஐசோனியசைட் மாதிரி இது என்ன பண்ணுது, மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் தான் இன்ஹிபிட் பண்ணுது. ஓகே, ரெசிஸ்டன்ட் டிபி கொடுக்குறோம். GFZ ஹெப்படைட்டிஸை காஸ் பண்ணி விடுது. ஹெப்படைட்டிஸ் இன்னொருத்தர் யார் காஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை ரிஃபார்மிசின் ஹெப்படைட்டிஸை காஸ் பண்ணுறது சான்சஸ் இருக்கு. சைக்ளோசீரன் இன்ஹிபிட் செல் வால் சிந்தசிஸ், மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் மாதிரி இது சைக்ளோசீரன் இன்ஹிபிட் செல் வால் சிந்தசிஸ். MTR டிபி கொடுக்குறோம். சீனஸ் டாக்ஸிட்டி, சீசர்ஸை காஸ் பண்ணி விடுவோம் ரேரா. அடுத்து பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட். பாபானாலே தெரியும், பாபாவை இன்வைட் பண்ணிடணும். அப்போ பாக்டீரியாவுக்கு புரோட்டீன் இது கிடைக்காது, ஃபோலிக் ஆசிட் கிடைக்காம அது இதாகி என்ன ஆகிடும் அப்படின்னா இறந்துடும். ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் டிபி, GI இன்டாலரன்ஸை காஸ் பண்ணி விடுது. அடுத்து நியூ ட்ரக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பெடாக்விலின் இன்ஹிபிட் ATP சிந்தேஸ் மெக்கானிசம். ATP சிந்தேஸ் இன்ஹிபிட் பண்ணுது. MDR எக்ஸ்டெண்டட் ட்ரக் டிபிக்கும் இதை கொடுக்குறோம். QT ப்ரொலாங்கேஷன் காஸ் பண்ணது பெடாக்விலின். டெலாமனிட் இன்ஹிபிட் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ். ஐசோனியசைட் மாதிரி இதுவும் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் தான் இன்ஹிபிட் பண்ணுது. யார் பண்ணுவோம் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ்? ஈத்தியனமைடும் மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ் தான் இன்வைட் பண்ணுவோம். MTR டிபி கொடுக்குறோம். QT ப்ரொலாங்கேஷன் யாரெல்லாம் இந்த மைக்கோலிக் இந்த பெடாக்விலின் அப்புறம் வந்து டெலாமினிட் இதெல்லாம் வந்து QT ப்ரொலாங்கேஷன் பண்ணும். அதோட சேர்த்து இவங்களும் ஃப்ளூரோக்வினோலன்ஸும் QT ப்ரொலாங்கேஷன் பண்ணுவாங்க. அடுத்து பிரட்டோமனிட் நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் அண்ட் இன்ஹிபிட் மைக்கோலிக் ஆசிட். ரெண்டுமே பண்ணுது. நைட்ரிக் ஆசிட் ரிலீஸ் இன்ஹிபிட் பண்ணுது, மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸையும் இன்ஹிபிட் பண்ணுது. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி கொடுக்குறோம். ஹெப்படோடாக்சிட்டி நியூரோபதி காஸ் பண்ணுது. நியூரோபதிக்கு நம்ம பைரிடாக்சின் கொடுத்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸோட ரெஜிமெண்ட்ஸை பார்ப்போம். ஆஸ் பர் நேஷனல் டிபி எராடிகேஷன் ப்ரோக்ராமோட கைட்லைன்ஸை பார்ப்போம். இதில் வந்து கண்டினியூஷன் பேஸில் வந்து பைரசினமைட் மட்டும் வராது, எத்தம்பியூட்டால் வரும். ஏன்னா நம்ம பைரசினமைட் எதுக்காக பார்த்தோம், அது வந்து அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம்ல, அது ஆக்டிவ் இன் அசிடிக் மேக்ரோபேஜஸ் டிஸ்டர்ப்ஸ் மெம்பரேன் எனர்ஜெட்டிக்ஸ்னு பார்த்தோம். ஸோ அது இன்டென்சிவ் பேஸ் டிபியில் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் நம்ம கண்டினியூஷன் பேஸில் அந்த பைரசினமைடை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ பார்ப்போம். HRZனா ஐசோனியசைட், ரிஃபார்மிசின், ஆர்னா ஹச்னா ஐசோனியசைட், இசட்னா பைரசினமைட், ஈனா எத்தம்பியூட்டால் அதான் கொடுத்துருக்காங்க. அடல்ட் வந்து ஈக்குவல் 30 kg ஆர் கிரேட்டர் 30 kg அப்படின்னா 4 ட்ரக் FDC கொடுக்கணும். ஃபிக்ஸ்ட் டோஸ் காம்பினேஷன் அதான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் டெய்லி காலையிலே கொடுத்துடணும். எப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும். ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும், அல்லது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் போடணும். அந்த மாதிரி பீடியாட்ரிக் பாருங்கள் 10 to 14 kg இருந்தாங்க அப்படின்னா 1 FDC, 14 to 20 kg அப்படின்னா 2 FDC, 20 to 30னா 3 FDC, 30க்கு மேலேனா 4 FDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டினியூஷன் பேஸ் பார்ப்போம். கண்டினியூஸ் பேஸில் ஃபஸ்ட்டு 2 months வந்து இன்டென்சிவ் பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் 4 months ஆக மொத்தம் இந்த டிபியோட ட்ரீட்மெண்ட் டைமிங் என்ன அப்படி டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 6 months. ஃபஸ்ட்டு 2 months வந்து இன்டென்சிவ் பேஸு, நெக்ஸ்ட் 4 months கண்டினியூஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2 monthsல என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 FDC, நெக்ஸ்ட் 2 monthsல நெக்ஸ்ட் 4 monthsல என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னா 3 FDC கொடுப்போம். எல்லாத்துக்குமே பைரிடாக்சின் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா ஐசோனியசைட் கொடுக்குறதுனால நியூரோபதியை காஸ் பண்ணோம். கண்டினியூஸ் பேஸ் பார்ப்போம். அதே தான் அடல்ட் 30க்கு மேலே இருந்தாங்கன்னா 2 FDC கொடுக்குறோம். அப்படியே அதே குறைச்சிக்கிறோம். பீடியாட்ரிக் 10 to 14னா 1 FDC. இதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து இதில் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் பார்ப்போம். இன்டென்சிவ் பேஸில் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அதை மொத்தம் இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா டிபியை வந்து 6 monthsனா 6 months கரெக்டாக போடும். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்கன்னா கூட திரும்ப என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஓகே, இன்டென்சிவ் பேஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 6 months இன்டென்சிவ் பேஸ்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். லீவோஃப்ளாக்சின், மாக்சிஃப்ளாக்சின், ஃப்ளோரோகைன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் பெடாக்விலின், லினிசோலைடும் கொடுக்குறோம். குரூப் பியில் பார்த்தோம் அப்படின்னா ஆட் 1 or more ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஆல்வேஸ் ஆல் 3 ட்ரக்ஸ், அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியில் இந்த 3மே கொடுக்கணும். குளோபசமைன், சைக்ளோசிரைன், டெரிசுடோன் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். குரூப் சியில் 2 ட்ரக் கொடுக்கலாம், இல்லை மேலேயும் கொடுக்கலாம். எத்தம்பியூட்டால், பைரசினமைட், அமிகாசின், ஈத்தினமைட், புரோத்தினமைட், பேராமினோ சால்சிலிக் ஆசிட். அடுத்து டோட்டல் டியூரேஷன் பார்த்தோன்னா 8 to 20 months எடுக்கணும். மல்டி ட்ரக் 6 months எடுக்க வேண்டியது, ட்ரக் ரெசிஸ்டன்ஸாக இதாகிடுச்சு அப்படின்னா 18 to 20 months எடுக்கணும். அடுத்து கண்டினியூஸ் பேஸில் நெக்ஸ்ட் 12 to ஃபஸ்ட்டு 6 months வந்து இன்டென்சிவ் பேஸ், அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்டென்சிவ் பேஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 6 months. அப்புறம் நெக்ஸ்ட் 12 to 14 months என்னத்தை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் பேஸாக எடுக்கிறோம். அதுலேயும் அதே தான் லீவோஃப்ளாக்சின், மாக்சிஃப்ளாக்சின், பெடாகுலின் எடுக்கிறோம். அப்புறம் குளோபசமைன், சைக்ளோசிரைன், டெரிசிடோன் அதே தான், எத்தம்பியூட்டால் அதே கண்டினியூ பண்ணுறோம். Final regimen must contain at least 4 to 5 effective drugs to which the strain is like susceptible. Duration may extended based on the culture conversion, clinical response, followed the drugs susceptibility testing to select drugs. Select drugs வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக அது அந்த கல்ச்சர் எடுத்து பார்க்கணும். பாக்டீரியாவோட கல்ச்சர் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு டெஸ்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தான் ட்ரக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பீடியாட்ரிக் டோசேஜ் ரெஜிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐசோனிசிட், ரிஃபார்மிசின், பைரசினமைட், எத்தம்பிட்டால் ட்ரக் சசெப்டபிள் டிவிக்கு இன்டென்சிவ் பேஸில் 10 mg/kg மேக்ஸிமம் 300 mg கொடுக்குறோம். சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸில் ஹைப்பர்லிபிடிமியா பார்ப்போம். ஹைப்பர்லிபிடிமியா இஸ் ஏ condition of abnormally elevated levels of lipids or lipoproteins in the blood including cholesterol, triglyceride, phospholipids or combination. அப்போ கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது. கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ், ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல், ஹெச்டிஎல் எல்லாமே சேர்ந்தது தான் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஹைப்பர்லிபிடிமியா அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக எவ்வளோ லிபிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹெச்டிஎல் வந்து greater than 40 mg/dL இருக்கணும். அதுக்கப்புறம் எல்டிஎல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா less than 100 mg/dL இருக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 200 mg/dL இருக்கணும். ட்ரைகிளிசரைடு வந்து 150 இருக்கணும். ட்ரைகிளிசரைடு வந்து 150 mg/dL இருக்கணும். அப்நார்மல் எலிவேஷன் ஆஃப் எனி ஆர் அதர் எபோவ் இஸ் டெர்ம்ட் அஸ் ஹைப்பர்லிபிடிமியா. அப்நார்மலாக ஏதாவது ஒன்று இதாகி பண்ணால் கூட நமக்கு ஹைப்பர்லிபிடிமியா அப்படின்னு டேர்ம் பண்ணிடுறோம். அடுத்து ஈட்டியோபேத்தஜெனிசிஸ் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா பிரைமரி காசு ஜெனட்டிக்காக இருக்கலாம், ஃபேமிலியல் ஹைப்பர் கொலஸ்டிரோலமியா, ஃபேமிலியல் கம்பைன்டு ஹைப்பர்லிபிடிமியா, ஃபேமிலியல் ஹைப்பர் ட்ரைகிளிசரைடமியா. ஒன்று ஹைப்பர்லிபிடிமியா இருக்கலாம், ஹைப்பர் கொலஸ்ட்ரமியா இருக்கலாம், இல்லைனா ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கலாம். இதில் என்ன இருந்தாலும் ஹைப்பர்லிபிடிமியா வந்துடும். அது செகண்டரி கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் கோமார்பிட் டிசீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டயபிட்டிஸ் மெல்லிஸ்னால வரும், ஹைப்போதைராய்டிஸ்னால வரும், நெப்ரோட்டிக் சிண்ட்ரம்னால வரும், அப்புறம் கோல்ட் ஸ்டாசிஸ்னால வரும், ஒபிசிட்டினால வரும், குசிங் சிண்ட்ரம்னால வரும், ஆல்கஹாலிசமும் வந்து ஹைப்பர்லிபிடிமியா காஸ் பண்ணும். ட்ரக்ஸ் டைசைடு, பீட்டா பிளாக்கர்ஸு ஹைப்பர்லிபிடிமியா யாராவது காஸ் பண்ணுற பீட்டா பிளாக்கர்ஸு, அதனால தான் ஹைலி பீட்டா-1 செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸ்டீராய்ட்ஸு, நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். டைசைட் டயரிட்டிக்ஸு, அப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு, ஸ்டீராய்ட்ஸு, ரெட்டினாய்ட்ஸு, புரோட்டேஸ் இனிபிட்டர்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போது செகண்டரி காசஸ் ஹைப்பர்லிபிடிமியா கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். பேத்தோபிசியாலஜிக் மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லிபிட்ஸ் லெவல்ஸு ப்ரொடக்ஷன் ஆகிடும். அப்போ லிபிட்ஸோட யூட்டிலைசேஷன் கம்மியாகிடும், அந்த கிளியரன்ஸ் வந்து பிளாஸ்மாவில் கம்மியாகிடுது. அடுத்து லீட்ஸ் டு பிளாஸ்மா லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால், லிப்போப்ரோட்டீன்ஸ், பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே என்னது அப்படின்னா ஹைப்பர்லிபிடிமியான்னு சொல்லுவோம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. அதை ஏசிம்டமெட்டிக்காக இருக்கும், யூஸ்வலாக ஏசிம்டமெட்டிக்காக இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா லெத்தார்ஜியாகவும் இருப்பாங்க. ரொம்ப டெண்டான் ஜாந்தோமஸ், எல்லோயிஷ் நோடல்ஸ் ஓவர் த அச்சில்லஸ் டெண்டான், கீழே காலில் அந்த முட்டி பகுதி கீழே என்ன இருக்கும் அப்படின்னா எல்லோயிஷ் நோடல்ஸ் இருக்குமா. அடுத்து ஜாந்தல் லாஸ்மானா எல்லோயிஷ் டெபாசிட் ஆன் ஐலிட்ஸ் கீழே எல்லோ கலர் டெபாசிட். ஆக மொத்தம் எல்லோ கலர் டெபாசிட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும். காலு எங்கெங்கெல்லாம் முட்டி அந்த மாதிரி இடத்துல கண்ணுக்கு ஐலிட்ஸு கீழே இருக்கும். அப்புறம் அந்த முட்டியோட அச்சிலஸ் டெண்டான் கீழே இருக்கும். அப்புறம் கார்னியல் ஆர்கஸ், லிபிட் டெபாசிட் அரௌண்ட் கார்னியா கீழேயும் என்ன பண்ணும் அப்படின்னா லிபிட் டெபாசிட் இருக்கும். ப்ரீமெச்சூர் ஏத்திரோஸ்க்ளரோசிஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கும் சீக்கிரமாக.
வந்துடும். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரும். அப்புறம் ஸ்ட்ரோக்கு, பெரிபல் வாஸ்குலர் டிசீஸ், ஃபேட்டி லிவர், எம்புட்டோமெகாலி இன் சிவியர் கேசஸில் வந்துடும். அடுத்து இது எப்படி பார்மகாலஜிக்கல் நான் பார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். நான் பார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டயட்ரி மாடிஃபிகேஷன், ரெடியூஸ் இன்டேக் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் குறைச்சிக்கணும், பியூஎஃப்ஐ தான் எடுத்துக்கணும், ட்ரான்ஸ் ஃபேட்ஸை குறைச்சிக்கணும், கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கணும், இன்டேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், மெயினாக omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் ஹோல் கிரைன்ஸை எடுத்துக்கணும், ஃபைபர்ஸ் நல்லா எடுத்துக்கணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். 5 to 10% குறைச்சாலே நல்ல நமக்கு டிராஸ்டிக்கான கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், லிப்பிட் ப்ரொஃபைல் நல்லா தெரியும். அப்புறம் பாடி வெயிட்டை ஐடியலாக மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் 30 to 45 மினிட்ஸ் வந்து டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டென்சிட்டி எக்ஸசைஸில் மாடரேட் டு இன்டென்சிட்டி எக்ஸசைஸில் இன்வால்வ் ஆகணும். அப்புறம் அவாய்ட் டொபாக்கோ, லிமிட் ஆல்கஹாலிசம் இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸ்மோக்கிங் செசேஷன் இம்ப்ரூவ்ஸ் HDL லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா HDL லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூஸ் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், லிமிட் ஆல்கஹால் இன்டேக், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மெயினாக ஒன் ஆஃப் த எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் யோகா, மெடிடேஷன், அதர் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் டெக்னிக்ஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ். ரெடியூஸ் LDL, ரெடியூஸ் triglyceride, இன்க்ரீஸ் HDL, ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டின்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுப்போம். ஸ்டாட்டின்ஸை கொடுப்போம். HMG, கோஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர், அட்டோஸ்டாட்டின், ரோசோஸ்டாட்டின், பெட்டாவாஸ்டாட்டின், பராவாஸ்டாட்டின் எல்லாம், சிம்வாஸ்டாட்டின் எல்லாம் கொடுப்போமா. அது என்ன பண்ணும், HMG கோஏ ரிடக்டேஸ் குறைச்சி கொலஸ்ட்ரால் சிந்தசிஸே குறைச்சி விட்ருவோம். ஸோ லிவரில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப் ரெகுலேட் LDL ரிசெப்டாரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா LDL யூட்டிலைசேஷனை குறைச்சிரும். ஸோ ட்ரைக்ளிசரைட் லெவலில் குறைச்சிரும். அப்போ இதெல்லாம் LDL பிரச்சனை, ட்ரைக்ளிசரைட் பிரச்சனை, அது எல்லாத்தையும் என்ன பண்ணும் இது பண்ணி யூட்டிலைசேஷன் பண்ணிடும். அதை LDL ரிசல்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணிடும். HDLோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடும். லைட்டாக எவ்வளோனா 5 to 15% இன்க்ரீஸ் பண்ணி விடுதான். அடுத்து ஃபிப்ரேட், ஸ்பெனோஃபைப்ரேட், ஜெம் ஃபைப்ரோசில், இதில் PPAR என்சைம், பெராக்சிசோம் புரோலிஃபரேட் ஆக்டிவேட்டட் ரிசெப்டார் ஆல்ஃபார், இது என்ன பண்ணுது அப்படின்னா லிப்போ புரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ட்ரைக்ளிசரைட் கேட்டபாலிசிஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ட்ரைக்ளிசரைட் லெவலில் மெயினாக குறைக்கிறது யார் அப்படின்னா ஃபிப்ரேட்ஸ், ஃபெனோஃபிப்ரேட்ஸ், ஜெம் ஃபைப்ரோசில், ஃபெனோஃபிப்ரேட். PPAR ஆல்ஃபாவை ஆக்டிவேட் பண்ணி லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கேட்டபாலிசம் ட்ரைக்ளிசரைட் கேட்டபாலிசம் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ட்ரைக்ளிசரைட் லெவலில் பாருங்க 30 to 50% நல்லா எஃபெக்டிவாக குறைக்குது. அப்புறம் HDL லெவலில் 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அடுத்து பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ், அதான் கோல்ஸ்டைரமின், கோல்ஸ்டிபோல், கோல்செவலம். இன்னொன்று பேர் என்ன, பைல் ஆசிட் செக்கோஸ்டெரன்ஸ் பேர். பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ் இன்டெஸ்டைனில் பைண்ட் ஆகி இன்க்ரீஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் டு பைல் ஆசிட்ஸை கன்வர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. கொலஸ்ட்ரால் இன்டூ பைல் ஆசிட்ஸ், பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ் தான் அப்ரெகுலேட் LDL ரிசெப்டாரை ரெகுலேட் பண்ணி LDL லெவலை குறைக்குது. ட்ரைக்ளிசரைட் ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆகுமா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து நிக்கோட்டினிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா நியாசின், நிக்கோட்டினிக் ஆசிட் இன்ஹிபிட் லிப்போலைசிஸ் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ, டிக்ரீஸ் FFA டெலிவரி டு லிவர், டிக்ரீஸ் VLDL வெரி லோ டென்சிட்டி லிபிட் சிந்தசிஸை குறைக்குது, LDL லெவலில் குறைக்குது, ட்ரைக்ளிசரைட் லெவலில் குறைக்குது, HDL லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி விடுறது யாருன்னு நிக்கோட்டினிக் ஆசிட். கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர் அப்படின்னா SNP டேரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட் அப்சார்ப்ஷன் கொலஸ்ட்ரால் ஆஃப் இன்டெஸ்டைன் பிரஷ் பார்டர் NPC1 L1 பார்த்தோம்னா இந்த இன்ஹிபிட்டர் அதில் இன்ஹிபிட் பண்ணி LDL லெவலை குறைச்சிருது டேரெக்டாக. கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர். PCSK9 இன்ஹிபிட்டர் யார் அப்படின்னா எவோக்ளோமோப், அப்புறம் அலிரோகுமாப். inhibit PCSK9, increase LDL receptor recycling, யூஸ் பண்ணி என்ன பண்ணுது LDL லெவலில் குறைச்சிருது. 50 to 60% செம்மையாக குறைக்கிறது யார் அப்படின்னா எவலோகுமால், அலிரோகுமாப். இதெல்லாம் ஆனால் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ அடுத்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தோம். அது லோவாசா, ஐகோசபென்ட் எத்தில், லோவாசா ஐகோசபென்ட் எத்திலாம் ரெடியூஸ் ஹெப்பாட்டிக் VLDL TG சிந்தசிஸ் செக்ரீஷன். ட்ரைக்ளிசரைட் லெவலில் நல்லா குறைக்குது. ஆக மொத்தம் LDL நல்லா குறைக்கிறது யார் அப்படின்னா ஸ்டாட்டின்ஸ் தான் நல்லா குறைக்குது. ஓகே, இன்னைக்கானது அவ்வளோதான். தேங்க்யூ.